Hi all, today 20th April 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஒரு லெவல் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணோன்னா கால் சைடு போங்க, இந்த சைடு பிரேக் பண்ணிடுச்சுன்னா புட் சைடு போங்க. ஏன்னா இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங். ஸோ அப்போ ரோபோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணி நமக்கு அதோட பர்ஃபார்மன்ஸை காமிக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மார்னிங் ஒரு பெரிய இது நடந்தது. ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வர்றப்ப பிவோடிஸே சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் R1 வரைக்கும் போச்சு. ஸோ மார்க்கெட் பிவோட்லேருந்து R1 வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிவோட்லேருந்து மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா பிவோடிஸிய சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி வந்து 76% இருக்குது. அப்போ நீங்கள் சார்ட்டை பாருங்கள், பிவோட்டில் மேலேருந்து கீழே வந்தோன்னே பிவோட் ஆக்ட் அஸ் எ சப்போர்ட். ஸோ அங்கேருந்து சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் வந்து ஏன் R1 போயிட்டு ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி கிளியராக தெரியுது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? ஒன்லி 76% இருக்கு. R1லேருந்து R2ல போகிறதுக்கு 33%, R3க்கு போகிறதுக்கு 12%. அப்போ ஹை ப்ராபபிலிட்டி எங்கே இருக்குது? பிவோட்லேருந்து 76% போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுலேருந்து S1 S2 போகிறதுக்கும் அதே ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டை உடைக்க முடியலை. R1க்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, மார்க்கெட் கீழ் நோக்கி வந்துருச்சு. அப்போ ஒரு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனவுடனே ஒரு மேலே போகுது அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆகும். அந்த பிளாஸ்ட் ஆகிற இடம் தான் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி பிங்க் லைன் வந்துச்சுன்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டு ரிவர்சல். அந்த ரிவர்சல் பாயிண்ட் கிடைச்சோன்னா ஒரு எல்லோ லைன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. சரி, நாங்கள் வந்து காலையிலேயே இங்கே வந்து மார்க்கெட் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டோம். R1 தான் இது நோக்கி போகும், பிவோட் தான் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு லைவ் ஜூம் மீட்டிங்கில் சொன்ன ரெக்கார்டிங் இஸ் அவைலபிள் டெலகிராமில். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராமில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் எஸ்டர்டே ஹை இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. இந்த இதை பிரேக் பண்ணோன்னா நேராக மார்க்கெட் வந்து R1க்கு போகும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் அதே தான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்தது, ஒரு ரிவர்சல் பாயிண்ட் மேல் நோக்கி போயிட்டு திருப்பி கீழ் நோக்கி வந்தது. ஸோ இன்னைக்கு ஒன்லி பை சிக்னல் மட்டும்தான். சென்செக்ஸும் அதே தான், வந்து அடிச்சுட்டு பிவோட்டுக்கிட்ட வந்து அடிச்சுட்டு. அப்போ எய்தர் நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் ஏதாச்சும் ஒன்று தான் சப்போர்ட்டு பிவோட்டை வந்து அடிக்கும். அப்போ நிஃப்டி வந்து அடிச்சிருச்சுன்னா சென்செக்ஸும் வந்து அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏதாச்சும் ஒன்று தான் வந்து அடிக்கும். ஸோ நிஃப்டி அடித்தோன்னே மார்க்கெட் என்ன ஆகுது? கரெக்டாக நிஃப்டி வந்து பிவோட்டில் கரெக்டாக 945க்கு அடிச்சிருக்கு. ஓகேங்களா? 945க்கு அடித்தோன்னே மார்க்கெட் வந்து 945க்கு இங்கேருந்து பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட ரிவர்சல் ஆகிடுச்சு. அப்போ ஏதாச்சும் நிஃப்டி எய்தர் சென்செக்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகும், அங்கே R1 வரைக்கும் போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழ் நோக்கி வருது. ஸோ இப்படி தான் இந்த மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கில் தான் இந்த மார்க்கெட் எவ்ரிடே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது தெரிஞ்சால் உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் நம்பர் 15 நம்ம இதை போட்டிருக்கோம். ரூல் நம்பர் 15 பிவோட் ஆக்ட் அஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ பிவோட் வந்தது அப்படின்னா இது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி போகும், அங்கே R1 R2 இருக்குது. ஸோ அதை அடிச்சுட்டு திருப்பி வரும். எப்போ பிவோட்டை உடைக்குதோ மார்க்கெட் S1க்கு வர்றதுக்கும் S2 S3க்கு போகிறதுக்கும் அவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டியை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ கேண்டில் ஒன்ஸ் பிரேக் தி பிவோட் லைன் தென் மார்க்கெட் ஃபால் டவுன். ஸோ பிவோட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே இருக்கும், இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க பார்க்கும். ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு, உடைச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. திருப்பி அந்த சப்போர்ட்டை உடைக்கிறப்ப மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகுது. ஸோ இதை ஒரு ரூலாகவே நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு பண்ணுறப்ப அதுதான் இங்கே நடக்குது. ஸோ பிஓடிசியை மேலேருந்து கீழே வர்றப்ப பிஓடிசியை சப்போர்ட்லேருந்து நேராக R1க்கு போயிருக்கு, R1லேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பை.